குக்கிங்ஸ். இன்றைக்கி நம்ம வீடியோவில் எப்படி ஆடி ஸ்பெஷல் ராகி கூழ் செய்யணும் பார்க்கலாம். வாடிக்குள்ளே போகலாம். இப்போ வந்து பார்த்திங்கன்னா நான் ஒரு பவுலில் வந்துட்டு 1 கப் ராகி மாவு வந்து சேர்த்துக்க போகிறேன். சேர்த்ததுக்கப்புறமா தேவையான அளவு வந்துட்டு உப்பு சேர்த்துக்கலாம். அதுக்கப்புறமா வந்து தேவையான அளவு தண்ணி ஊற்றிட்டு நல்லா வந்துட்டு ஒரு விஸ்க்கு வச்சுட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்க போகிறோம் கட்டி இல்லாமல். இப்போ வந்து ஒரு சுடு தண்ணி வந்து நான் ஒரு பவுலில் வச்சுருக்கேன். அதில் வந்துட்டு இந்த ராகி மாவு கலக்கி இருக்கிறது வந்து இது கூட ஊற்றிக்கலாம். இது ரொம்பவே ஹெல்த்தி அண்ட் டேஸ்டி. இதை நீங்கள் வந்துட்டு கோயிலுக்கெலாம் கொண்டு போகலாம். இது வந்து நல்லா நீங்கள் மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இப்போ வந்து நான் நல்லா மிக்ஸ் பண்ணிகிட்டே இருக்கேங்க. யாருக்கெல்லாம் வந்துட்டு ராகி கூழ் பிடிக்கும் அப்படிங்கிறத மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லிடுங்க. இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சுங்க. இதே மாதிரி உங்களுக்கு வேறு ஏதாச்சும் ஹெல்த்தி டிப்ஸ் தெரிஞ்சால் மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணிட்டோமா, பாருங்கள் கொஞ்சம் கொஞ்சமாக நம்மளுக்கு வந்து கெட்டியாகிட்டே இருக்கும். பார்த்திங்கன்னா நல்லா பபிள்ஸ்லாம் வந்து நல்லா கெட்டியாகிடுச்சு. இப்போ வந்து நம்ம என்ன பண்ண போகிறோம்னா தயிர் சேர்த்துக்க போகிறோம். நான் வந்து கொஞ்சமாக தயிர் ஊற்றிட்டு நல்லா வந்துட்டு நான் மிக்ஸ் பண்ணிக்க போகிறேன். நல்லா வந்துட்டு இந்த மாதிரி நல்லா கட்டி இல்லாமல் நல்லா மிக்ஸ் பண்ணிட்டேன். பார்த்தீங்களா, இது கூட நீங்கள் சைட் டிஷ் என்ன வேணால் வச்சுக்கலாங்க. இப்போ வந்து நான் சர்வ் பண்ணிக்க போகிறேன். நான் வந்துட்டு ஒரு கிளாஸ் டம்ளரில் வந்துட்டு நான் ஊற்றிக்கிட்டு நான் வந்துட்டு வெங்காயமும் மாம்பழமும் வச்சுக்கிறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறக்காமல் ஐகானில் கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நம்ம போடுற எல்லா வீடியோஸும் உங்கள் நோட்டிஃபிகேஷனும் அடுத்த வீடியோவை சந்திக்கிறேன். டாட்டா பை.